ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி சண்டே மார்னிங், ஒரு இனிய காலை பொழுதாக இருக்குது. அதோட நான் இந்த வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எங்களோட இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் தூசு படிஞ்சிருக்குது. அதோட வாசெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதோட இந்த லீவ்ஸ் எல்லாம் காஞ்சதுகள் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு வடிவாக செய்ய வேணும். அப்போத்தான் அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ குளிர்காலம் என்றபடியாக இதை இன்னும் அதிகமாக பராமரிக்க வேண்டும். ஏனென்றால் இதெல்லாம் ஒரு வாடின மாதிரியே வந்துடும். மற்ற வேலைகள் செய்கிற மாதிரியே இதுக்கும் ஒரு நேரம் ஒதுக்கி நாங்கள் செய்யத்தான் வேணும். ஏனென்றால் இதுக்கும் ஒரு நேரம் நாங்கள் கட்டாயம் ஒதுக்க வேணும். அப்போத்தான் அதுவும் நல்ல மாதிரி நிற்கும். இதில் பாருங்கள், எங்களோட நியூ சோஃபாவுக்கு நாங்கள் கவர் வேண்டினாங்க. அதைத்தான் இப்போ எல்லாத்துக்கும் போட்டு கொண்டு இருக்கிறேன். அந்த வேலையை முடிச்சிட்டா அடுத்த வேலையை தொடங்கிடலாம். இதில் கவர் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ எங்களோட சோஃபா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எங்களோட டைனிங் டேபிளுக்குரிய ஸ்டூலுண்ட கவர் தான். அதைத்தான் இப்போ போட்டு கொண்டு இருக்கிறேன். அடுத்ததாக பெட் கவர்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டி இருந்தது. அந்த வேலையை முடிப்போம்னுட்டு இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். வீக்கில் 2 நேரம் இந்த கவர் எல்லாம் மாற்றுவேன். அதால் இதுவும் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான். நார்மலாகவே மியூசிக் கேட்டுக்கொண்டே இந்த வேலைகளை எல்லாம் குயிக்காக செய்து முடிச்சிடுவேன். இப்போ ஒரு ஈவினிங் டைம் இருக்கும். நாங்கள் லிடில் ஷாப்புக்கு வந்திருக்கிறோம். அங்கே போய் என்ன மாதிரியான பொருட்கள் எல்லாம் இருக்குன்னு இப்போ பார்ப்போம். இதில் இருக்கிறது எல்லாமே க்ளோத் ஐட்டம்ஸ் தான். ஜக்கெட் வகைகள், பிறகு கிட்ஸுண்ட ஐட்டம் எல்லாம் நிறைய இருக்குது. இதில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ். விலைகளும் அதிலேயே போட்டிருக்குது, நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற பிட்சா வகையெல்லாம் நான் வெஜிடேரியன், வெஜிடேரியன் அப்படின்ட்டு ஒவ்வொரு வகையான ஃப்ளேவரில் இருக்கும். இதில் இருக்கிற உணவு வகையெல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடிய மாதிரியான உணவு வகைகள். இதில் நீங்கள் பார்க்குற லைட்டர் ஆஃபரில் போட்டிருக்கு. இதை எனக்கு தேவையண்டபடியாக பார்த்து கொண்டிருக்கிறேன் எடுக்கிறதுக்காக. இதில் இருக்கிற பேன் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையும் ஆஃபரில் தான் போட்டிருக்கு. தேவையாக இருந்தால் வண்டி பாவிக்கலாம், கனகாலம் இது பாவிக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான். இதில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் பேக்கரி ஐட்டம்ஸ். இதில் ஒவ்வொரு விதமான பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. டேஸ்டாகவும் இருக்கும். இதில் பேர்களும் அதிலேயே போட்டிருக்கு, அதோட விலைகளும் அதிலேயே இருக்குது. க்குரிய செக்ஷன். இதில் அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. அவைக்கு சூடு பண்ணி கொடுக்கக்கூடிய உணவுகளும் இதில் இருக்குது.
இதில் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வகை எல்லாம் இருக்குது. இது வெளிநாட்டில் அதிகமாக எல்லாருமே பாவிக்கிறது தான். அதுலேயும் ஒவ்வொரு வகை வகையாக இங்கே இருக்குது. இதை நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் குக் பண்ணி சாப்பிடலாம். இதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா தெரியும், மூடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதோடையே இருக்குது. இது ஜூஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கிற செக்ஷன். எனர்ஜி ட்ரிங்க், சோடா வகைகள் அப்படி நிறைய இதில் இருக்குது. இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் தான், ஒவ்வொரு பிராண்டில் இருக்குது. இதில் யோகர்ட், பட்டர் அப்படி தேவையான பொருட்கள் எல்லாம் இதில் இருக்குது. இதில் நீங்கள் பார்க்குறதும் மில்க் பேக்கெட் எல்லாம் இருக்குது. இது ஃபுட் கலந்த மில்க்கும் இதில் சேர்ந்து இருக்குது. இங்கே மீட் வகைகள் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மீல், சுகர் அப்படியான ஐட்டம் எல்லாம் நிறைய இதில் இருக்குது. ஓகே எவ்ரிவன், இப்போ ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சது. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணியும் விடுங்க. அப்போ தான் எனக்கும் இந்த சேனலை மேலும் மேலும் செய்யவும் ஆர்வமாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நன்றி. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் இந்த வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன லன்ச் செய்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, மட்டன் போட்டு ரசம் செய்திருக்கிறேன். அதோட இங்கால மட்டன் கறி நல்ல ஸ்பைஸியாக செய்திருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. அதுக்கு பாஸ்மதி ரைஸ் செய்திருக்கிறேன் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் காட்ட போகிறேன். இது யூஎஸ்பியில் சார்ஜ் ஏற்றி பாவிக்கிறது. இதை எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோம்னு இப்போ பார்ப்போம். லைட்டர் இது அந்த யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுறது. இப்போ இது எப்படி ஒளிருதுன்னு பார்ப்போம். ஓகே எவ்ரிவன், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.